வணக்கம் உங்கள் பெட்டர் மார்க் சைட். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன் ஊக்கு தான் ஃபிட்டிங் பண்ண வந்திருக்கோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் ஃபால் சீலிங் வயரிங் எல்லாமே டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து ஃபேன் ஊக்கு எல்லாமே ஃபிட் பண்ணிட்டோம்னா அவங்க ஃபால் சீலிங் போர்டு எல்லாமே ஒர்க்கிங் கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஃபேன் ஊக்கு தான் ஃபிட் பண்ண வந்திருக்கோம். ஸோ நார்மலாக வீட்டில் இருக்கும்போது நம்ம வந்து ஃபேன் பாக்ஸ் வச்சு ஃபேன் பாக்ஸ் வந்து நம்ம ராடு இறக்கி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த ஜிப்சன் போர்டு எல்லாமே ஃபால் சீலிங் போர்டு எல்லாமே ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபேனை ஃபிட்டிங் பண்ணும்போது அந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேக்கிங்கில் இருக்கும். லூஸ் ஆச்சுன்னா அப்புறம் ஃபேனுடைய நாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜிப்சன் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் போர்டு எல்லாமே கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், எல்ராடு வச்சு அதுக்கப்புறம் வெல்டிங் வச்சு அதுக்கு கீழே வந்து ஊக்கு வச்சு நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் இந்த ராகடு வந்து கொஞ்சம் கூட ஷேக்கிங்கில் இருக்காது. அதுக்கு கீழே தான் நம்ம ஃபேன் மாட்டுறோம். ஃபேன் மாட்டும் போது எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக ஷேக்கிங் இருக்க தான் செய்யும். அது வந்து நம்ம கீழே வந்து அவ்வளோக்கும் தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்ராடு நம்ம ரெடி பண்ணி அதில் வந்து நம்ம இந்த ஃபேனை ஃபிட் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இந்த ஒரு கான்செப்ட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபேன் ராடு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே இறக்கி போட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு இந்த போர்டில் வந்து நமக்கு ஷேக்கிங் இருக்காது, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாய்ஸும் இருக்காது. ஸோ அதனால தான் இந்த கான்செப்ட்டில் நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எல்ராடில் வச்சு நீங்கள் ஏதாவது ஃபால் சீலிங் போர்டில் வந்து ஃபேன் ராடு ஊக்கு அடிச்சிருந்தீங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எல்ராடு வந்து அடிக்கிறதுக்காக நம்ம 10 நம்பர் ஏங்கர் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கோம். ஏங்கர் போல்ட் மூலியமாக தான் அதை வச்சு நம்ம ஃபுல் டைட்டில் கொடுக்க போகிறோம். அப்போ ஃபுல் டைட்டில் கொடுத்தோம்னா தான் கண்டிப்பாக அது ஷேக்கிங் இல்லாமல் கண்டிப்பாக நிற்கும். நம்ம நார்மலாக புல்லட் ஊக்கு அடிச்சு அதில் மூலியமாக மறுபடியும் நம்ம ஃபேன் ராடு தொங்க விட்டாலும் கண்டிப்பாக நமக்கு ஷேக்கிங் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி எல்ராடு போட்டு ஃபால் சீலிங் கீழே வந்து நமக்கு இந்த ஊக்குக்கிற மாதிரி கொடுத்தோம்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதேமாதிரி ஃபேன் மாட்டும் போது நமக்கு அந்த ஷேக்கிங் இல்லாமல் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். இந்த ஃபேன் ஊக்கு வந்து நம்ம சீலிங்கில் ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து 10 mm ஏங்கர் போல்ட் வாங்கி நம்ம ஃபுல்லாகவே டைட் பண்ணி முடிச்சிட்டு நம்மளுடைய வெயிட்டும் கொடுத்து பார்த்தோம் கொஞ்சம் கூட ஷேக்கிங் கிடையாது. ஸோ அதனால் வந்து எல்லா ரூமுமே நம்ம ஏங்கர் போல்ட் எல்லாமே வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம எல்லா ஃபேன் ஊக்கும் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ தொட்டில் ஊக்கும் கேட்டிருந்தாங்க. தொட்டில் ஊக்கும் பார்த்தீங்கன்னா இதே சேமில் தான் வச்சிருக்கோம். ஃபால் சீலிங் லெவலில் நம்ம கரெக்டான ஒரு அளவு எடுத்துட்டோம்னா அதுக்கு கீழே வந்து நமக்கு ஃபேன் ஊக்கு இருக்கிற மாதிரி நம்ம கொக்கி மட்டும் கீழே கொடுத்துட்டோம்னா அதோடைய மெஷர்மெண்ட் கரெக்டாகவே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ரூமுக்கும் நம்ம ஃபிட் பண்ணி முடிச்சலாம்னு சொல்லி எல்லா ரூமுக்கும் ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் நமக்கு ரூப் காங்கிரட் வரும்போது இவங்க கம்பல்சரி எல்லா ரூமுமே நாங்கள் ஃபால் சீலிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன் பாக்ஸ் ஸ்பாட் பாக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிட்டோம். அந்த ரூமுக்கு நம்ம மெயின் லைன் மட்டும் கொண்டு போயிட்டோம். மீதி எல்லாமே மேலே ஓப்பன் லைன் தான் கொண்டு போயிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாமே டோட்டலாகவே ஃபேன் ராட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட். தேங்க்யூ.